நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாச அனந்த கோடி நமஸ்காரம். சொற்றுணை வேதியன் ஜோதி வடிவாடவன் பொற்றுணை இருந்திட பொருந்திட கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலிலும் பாச்சினும் கட்டுணையாவதூ என்னாதல் நாமம் நம சிவாயவே. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களே, வருகிற 24/5/2025 அன்று சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷத்துல மகா வைபவங்கள் உண்டு. சனி பிரதோஷனாலே ஸ்பெஷல். அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷத்துல என்னென்ன பிரச்சனைகள் தீரும், என்னென்ன தர்மம் பண்ணால் பிரச்சனைகள் தீரும். சுவாமி, எனக்கு ஒரே கடன் தொல்லை, பணம் வரல, நான் என்ன பண்றது அப்படின்னா ருத்ராட்சம் வாங்குங்கள். பஞ்சமுகமோ இல்ல ஏகமுகமோ இல்ல 3 முகமோ ருத்ராட்சம் வாங்கிட்டு, ஒரு ருத்ராட்சம் அது எத்தனை முகமா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி ஒரு சிவபக்தருக்கு தர்மம் பண்ணுங்க. கோவில்ல யாருக்கான ரொம்ப சிவபக்தருக்கு அந்த ருத்ராட்சத்தை விபூதி பேக்கெட்டோட கொடுங்க. ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கிடைக்கும். சுவாமி, யாருக்கு இல்லை அப்படின்னா கோவில்ல சுவாமிக்கு ருத்ராட்சம், சுவாமிக்கு ருத்ராட்ச மாலை 11 ருத்ராட்சம் இருக்கிறதுல 54 இருக்கிற ருத்ராட்ச மாலை சுவாமிக்கு வாங்கி சாத்துங்க. ருத்ராட்சம் வாங்கி சாத்தினாலே சிவபெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சனி பகவான் பெரிய சிவபக்தர். இந்த சனி பிரதோஷத்துல பலவிதமான இன்னல்களை போக்குகிறார். சார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த சனி பிரதோஷத்துல சனி பகவான் கொடுப்பாரா? சனி பிரதோஷம்னாலே சனி பகவானுக்கு இல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி பிரதோஷம் சிவபெருமானுக்கு ஆனந்தமான ஒரு நாள், எல்லா பிரதோஷத்தையும் விட. சனி பகவானே பூஜிக்கிறார். சனி பிரதோஷத்துல சனி பகவானே பூஜிக்கிறார் பரமேஸ்வரனை. அன்னைக்கு நம்ம கேட்கணும் எல்லா பாக்கியத்தையும். வர 24ஆம் தேதிக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சனி பிரதோஷம் சுவாமிக்கு தீபம் போடுங்கள். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது மகா அபிஷேகம், அன்னதான வைபவம். குழந்தை பாக்கியம் இல்லாதவாள்லாம் அன்னதானத்தை செய்யுங்கள். சுவாமிக்கு வயிற்ற ரொப்பிட்டோம்னா சுவாமி நம்ம வயிற்ற ரொப்பிடுவார். இதுதான் சாஸ்திரம். அன்னதானம் பண்ணணும். சிவபூஜை. சுவாமி, எங்க வீட்டுல சிவலிங்கம்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா கோவில்ல போய் ஒரு வில்லம் வாங்கி கொடுங்கோ, அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷம் என்னென்ன வினைகளை போக்குவார் சிவபெருமான். நற்றுணையாவது நாதன் நாமம் நம சிவாயவே. கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என் சிவபுரத்தான் இருக்கையில நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடு. சிவபுராணத்தை பாடினாலே தேவாமிர்தம் சார். சிவபெருமான் அப்படின்னாலே ராகத்திலே சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த சனி பிரதோஷத்துல ஆனந்த கோலாகலமாக இருக்கிறார். அந்த சாயந்தரம் 4:30 மணி கோயில்ல போய் உட்கார்ந்துடணும். நந்தி பகவானுடைய அபிஷேகத்தோட பார்த்துட்டு சிவபெருமானை பார்க்கணும். அள்ளி அள்ளி தருவார் வரத்தை. கிள்ளில தரமாட்டார் சார், கொண்டு கொட்டுவர். உங்களுக்கு என்ன கஷ்டமோ அன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு சனி பிரதோஷம் விரதம் இருங்கள். சனி பிரதோஷத்துல எந்த விரதம் இருக்கீங்களோ இல்லையா சார், சிவராத்திரி விரதம் கூட வேண்டாம். இந்த சனிக்கிழமை வர பிரதோஷத்துல காலையில எந்த சாப்பிடாம சாயந்தரம் வரைக்கும் சிவ பூஜை செய்து, இல்லைன்னா கோவில்ல பூஜை நடக்கும், காலையில ஸ்நானம் பண்ணி வயிற்றுல ஆகாரங்கள்லாம் இல்லாம சிவபெருமானை நினைத்து
அதே போல மத்தியானம் தூங்கிடக்கூடாது. சுவாமி கோவிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு விபூதி பட்டை இட்டுண்டு முதல்ல சிவபெருமான்டவே உட்காந்துருங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். ஓ நம சிவாய நமஹ, ஓ நம சிவாய நமஹ எல்லாம் சொல்லி தீபாராதனெல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி பிரதட்சணம் ஆனோடனே அந்த ஈசான திக் பாகத்துல சுவாமி வந்து நிப்பர். அந்த இடத்துல சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். சனி பகவானுக்கு தீபாவளி நடக்கும்போது அங்க பிரார்த்தனை பண்ணுங்க. எம்பெருமான் பரமேஸ்வரன் நம்மளுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். சனி பிரதோஷத்துக்கு மகிமையே வேற சார். விரதம் இருக்கணும் இந்த சனி பிரதோஷத்துல. கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பிறக்காதவா, 2வது வீடு கட்ட முடியல, பண கஷ்டம், வியாதி நிவர்த்தி எல்லாமே சுவாமி இந்த சனி பிரதோஷத்துல விரத மகிமையை கொடுப்பார். அம்பாள் பார்வதி தேவி பரமேஸ்வரனை இருந்து விரதம் இருந்தால் பிரதோஷ நாயகியாக போனாள். அம்பாள் இல்லாம பிரதோஷமே கிடையாது. நந்திகேஸ்வருக்கு சிவ தரிசனம். அப்படி ஒரு பாக்கியம். ஆன்மீக நேயர்களே, வருகிற 24/5/2025 அன்று சனி பிரதோஷம். சுவாமிக்கு நிறைய வாங்கி கொடுங்கோ. அபிஷேக பொருட்கள், அன்னதானம் செய்யுங்கள். அன்னதாதா சுகினோ பவந்து. இந்த அன்னதானம் என்ன தெரியுமா? நீங்க என்னமோ எல்லாருக்கும் நம்ம அன்னதானம் பண்ற வயிறொம்பு, அதெல்லாம் இல்ல. அன்னதானம் நீங்க இந்த பிறவியில இந்த சனி பிரதோஷத்துல நீங்க அன்னதானம் பண்ணினாலே மிக சிறப்பு. என்ன தெரியுமா? நீங்க எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உங்களுக்கு பட்னியே இருக்காது. நீங்க அடுத்த பிறவி என்ன பிறவி இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. சுவாமி 14 வம்சங்களுக்கு அனுகிரகம் பண்றார். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், பேரனுக்கு பேரன் எல்லாருக்கும் இந்த அன்னதான வைபவம் போய் சேரும். அவெல்லாம் கஷ்டப்படவே மாட்டா. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவே மாட்டா. இது சத்தியம். அன்னதான வைபவம் நிறைய பண்ணணும் சிவாலயத்துல. சுவாமி அப்படியே ஏன்னா அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு தான் பாடுறார். சிவபெருமான் தான் டெய்லி படி அளக்கிறார் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமான் சனி பிரதோஷத்துல அன்னதானத்தில் கலந்து கொள்ளுங்கள். சில பேர் சொல்லுவான் கோவில்ல, இவங்களுக்கு வேற வேலை கிடையாது, அண்டா சோறு போட்டு இருப்பாம்பா. சில பேர் சொல்லுவான் சாப்பாட்டுக்கு வந்துருச்சுடா கூட்டம். சொல்லாதீர்கள். அதே மாதிரி சொல்லக்கூடாது. கோவில்ல சாப்பாடு வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துடணும், இல்ல கீழே எல்லாம் கொட்டக்கூடாது. அன்னதானம் மிக சிறப்பு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான் அதை போய் கண்டு கலக்கிறான். சுவாமி சாப்பிட்ட அருமருந்து அது. அதை இழிவுபடுத்த கூடாது. தர்மோ தர்மது ரட்சதகா. எவனோ ஒருத்தன் தர்மம் பண்றான், அந்த தர்மம் எல்லாரையும் காப்பாத்தும். அந்த தர்மத்தை இழிவுபடுத்த கூடாது. அன்னதானம் மிக சிறப்பு. கோவில்ல தாங்க அன்னதானம் பண்ண முடியும். நீங்க உங்க பார்த்து வாசலை வச்சு நான் இன்னைக்கு அன்னதானம் பண்ணேன்னு சொன்னா ஏன்னா வாங்க வருவானா? இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான ஆயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். கோவில்ல கொடுக்குற அன்னதானத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, நீ ஆத்து வாசலை கொடுத்தா அவன் சந்தேகப்பட்டுன்னு வாங்கிப்பான், என்ன திடீர்னு இவன் அன்னதானம் பண்றான்னு. ஆனால் கோவில்ல கொடுத்தா எல்லாருமே வாங்கி சாப்பிடுவோம். அந்த வம்ச அபிவிருத்தியை கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் சார். அன்னதானம் மிக சிறப்பு. அதை போய் தடுத்து நிறுத்தினா 14 வம்சத்துக்கு குழந்தையே பிறக்காது. அன்னதானத்தை பத்தி தடுத்து நிறுத்தவே கூடாது. அதே மாதிரி நம்மளை தேடி பசின்னு அன்னைக்கு அந்த சனி பிரதோஷத்துல பிச்சைக்காரங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க கோவில் வாசல். அவங்கள பிச்சைக்காரனே சொல்லக்கூடாது. அவளுக்கெல்லாம் அன்னதானம் கொடுங்கள். அநாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சனி பிரதோஷத்துல சாப்பாடு வாங்கி போடுங்க. முதியோர்கள் இல்லத்துல இந்த பாருங்க, கோவில மட்டும் பண்றது அன்னதானம் கிடையாது. சனி பிரதோஷத்துல பண்ணுங்க சார். நீங்க கோடீஸ்வரனுக்கு கோடீஸ்வரன். அன்னதானம் பண்ணா யம தர்ம லோகத்துல தனி சிறப்பான இடம் நமக்கு உண்டு. இந்த ஆத்மா போய் இங்க நிற்கும் தர்மலோகத்துல. யம தர்மராஜா வணங்கி கூப்பிடுவார் நம்மள. ஐயப்பன் சரண கோஷத்துல சொல்றா, எந்த சுவாமிக்குமே கிடையாது அது. அன்னதான பிரபுவேன்னு கூப்பிடுறா. ஏன் எந்த சுவாமிக்கான அன்னதான பிரபுவேன்னு கூப்பிடுறோமா? ஐயப்பனை மட்டும்தான் கூப்பிடுறோம். ஐயப்பன் பூஜைன்னா என்ன சொல்றா? அன்னதானம் போடுங்கன்னு சொல்றா. ஏன்? மிக சிறப்பு. அதே போல இந்த சனி பிரதோஷத்துல சுவாமிக்கு நிறைய அபிஷேகமான்கள், வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்கோ. அன்னதான வைபவத்துல கலந்து கொள்ளுங்கள். கோவில கேளுங்க,
உங்களுக்கு என்ன வேணும் அன்னதானத்துக்கு, சுவாமி எங்களுக்கு பைசா கொடுங்கன்னா கொடுத்துருங்கோ. உங்க சக்திக்கு என்னவோ அதை கொடுங்கோ. சுவாமி ஏதாவது வேணுமா, காய்கறி வேணுமா, சாம்பார் சாம்பார் இல்ல தக்காளி சாம்பார் இல்ல தயிர் சாம்பார் என்ன வேணுமோ நீங்க வாங்கி கொடுங்க. ஒரு மூட்டை அரிசி சுவாமிக்கு, சுவாமி அந்த கோயில் எல்லாம் அன்னதானம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நீங்க ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருக்கோம் சுவாமிக்கு. நித்தியபடி நேவேத்தியம் நடக்கும் சுவாமிக்கு. அன்னதான வைபவம் மிக சிறப்பு. சனி பிரதோஷத்துல அன்னதானம் செய்யுங்கள். தர்மராஜாவுடைய மகா சகோதரர் சனி பகவான். அண்ணன் எங்க பரிபாலனம் பண்றாலோ அங்க சனி பகவான் பக்கத்துல இருப்பார். உங்க பக்கத்துல இருந்தே உங்களுக்கு பக்கத்திலே நின்று அனுகிரகம் பண்ணுவார். அதனால சிவாலயங்களில் எல்லோரும் வர சனிக்கிழமை அன்னைக்கு 24/5/2025 சனி பிரதோஷம். இதை விட்டுட்டேன்னா புரட்டாசி மாசம் தான் சனி பிரதோஷம். இனிமே அப்புறம் 3 மாசத்துக்கு 4 மாசம் சனி பிரதோஷம் கிடையாது. இந்த வருஷமே 5 சனி பிரதோஷம் தான் மொத்தம். இந்த விஸ்வாவசு தமிழ் வருஷத்துல 5 சனி பிரதோஷம் தான் இருக்கு. 24 சனி பிரதோஷத்துல 5 சனி பிரதோஷம். அதனால ஆன்மீக அன்பர்களே, இந்த சனி பிரதோஷத்தை நழுவ விடாதீர்கள். சிவபெருமானுடைய பூஜையில் கலந்து கொண்டு, சிவபெருமானுக்கு அபிஷேக சாமான்கள் மற்றும் எல்லா அன்னதான வைபவங்களில் கலந்து கொண்டு நம்ம வம்சத்துக்கு சிவ புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள். நம்ம வம்சத்துக்கு சேர்த்து வைங்க. நீங்க பண்ண தர்மத்தை தர்மராஜா நோட் பண்ணி சித்திரகுப்த கணக்குல எழுதி நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவார். நேர கைலாசம் தான், எங்கேயுமே கிடையாது. நேர அப்பாயின்மெண்ட் கைலாசத்துல போயிடுவோம். எங்கேயும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே நமச்சிவாயா என்று சொன்னாலே போயிடும். ஆகையினால இந்த அன்னதான மனத்தினால நமக்கும் ஒரு கைலாச பதவி. நம்ம வம்சம் 14 வம்ச குழந்தைகளுக்கு அன்ன கஷ்டம் இல்லாமல் இருப்பார்கள். சாப்பாட்டுக்கு பிக்ஷை எடுக்க மாட்டா. அதே போல சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதான வைபவங்கள் பண்ணுங்கள். கோவில் வாசல் இருக்க பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் இட்லி வாங்கி கொடுங்கோ. அதே மாதிரி தோசை ஏதோ ஒன்றும் பொங்கலோ ஆகாரம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். அநாதாசிரமம் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம், கண்டிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள். அநாத குழந்தைகளுக்கு சாப்பாடு சனி பிரதோஷத்துல பண்ணுங்கோ. ரொம்ப சிறப்பா இருப்பேன். வயறு ரொம்பித்துனா வாழ்த்தும். ஆகினால சனி பகவான் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஆன்மீக அன்பர்கள் இந்த பிரதோஷத்துல கலந்து கொண்டு சிவனூர்ல பெருமாறுகணும். ஓம் நம சிவாய.